ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிபோ ரெசிபி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும். நான் இங்கே ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டுமே வச்சு நம்ம இன்றைக்கி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே சீசனிங்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பெப்பர். அது இல்லாமல் உங்ககிட்ட சீசனிங்னு தனியாக ஆரிகானோ சீசனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது நான் 4 உருளைக்கிழங்கையும் பீல் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். ஏதாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு கோல்டு வாட்டர் இல்லை நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல நார்மலாகவே ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரை ஆகும்போது இன்னும் ஈஸியாக ஃப்ரை ஆகும். அதுவும் இல்லாமல் ஃப்ரை ஆகிற டைமும் நமக்கு கம்மியாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டார்ச் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கிறேன். ஸோ அதை அதில் போட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஏன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுற டைம் இன்னும் கம்மியாகும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸு. உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது நம்ம ஹையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மறுபடியும் நார்மல் வாட்டரில் நம்ம அலசிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அது கூலாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இன்னும் ஒரு தடவை வாட்டரில் அலசிடலாம். இப்போது நம்ம நார்மல் வாட்டரில் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரே எடுத்துகிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்ல வாட்டர் எதுவுமே இல்லாத மாதிரி நல்ல ட்ரையாக வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். நமக்கும் உருளைக்கிழங்கு பேரலாக ட்ரை ஆயிரும். ஃபஸ்ட்டு மிதமான சூடில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தடவை பொரிக்கும் போது எந்த கலர் சேஞ்சுமே இருக்காது. இப்போது ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைம் பொரிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம பொரித்து எடுக்கும்போது கலரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு செகண்ட் டைம் நம்ம பொரித்து எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சதை ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கு பேரலாக மறுபடியும் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இது 20 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போது செகண்ட் டைம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல கலர் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக ஆயில் இருக்கும்போதே நம்ம சீசனிங் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்குலையும் ஒட்டும். இப்போது நம்ம வச்சுருக்க சீசனிங் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எந்த டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி சில்லி சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டி ரெசிபியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். அதுவரை அறுசுவை அறிவோம்.